நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் பாம்பு கடியால் உயிரிழந்து போகிறாங்க. நிறைய பேர் மிகப்பெரிய பாதிப்புக்கும் உள்ளாகுறாங்க. அதிகப்படியான பாம்பு கடி வந்து மலைக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் கிராமத்துக்கும் அதிகப்படியாக பாம்பு கடிக்கு உள்ளாகுறாங்க. இவங்க ஏன் வீட்டில் வந்து பாம்பு விஷமுறி வச்சுருந்தா அவங்க சேஃப்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாம்பு விஷமுறிவு மருந்து வந்து நம்ம டைரெக்டாக எடுக்கக்கூடாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற விஷமுறிவு மருந்து வந்து பாலிவேலண்ட் ஆன்டிஸ்னேக் வெனம். இந்த ஆன்டிஸ்னேக் வெனம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, விஷமுள்ள 4 பாம்புகள் இருந்து விஷத்தை எடுத்து தான் தயாரிக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு கண்ணாடி விரியன் பாம்பு கடிக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் விஷமுறிவு மருந்து வச்சுருப்போம். வச்சு நம்ம டைரெக்டாக நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷமுறிவு மருந்தில் கண்ணாடி விரியன் விஷமுறிவு வந்து நம்ம உடம்புல போய் அந்த விஷத்தை வந்து நியூட்ரல் பண்ணிடும். மிச்சம் 3 விஷப்பாம்புகளோட விஷமுறிவு மருந்து வந்து உள்ளே போகும்போது மனிதர்களுக்கு வந்து அலர்ஜி, சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா பாதிப்புகளை ஏற்படுத்தும். மூச்சுத்திணறல் இந்த மாதிரி ஏற்படுத்தும். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஆன்டிஸ்னேக் வெனம் எடுத்தால் தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து டாக்டர் வந்து நம்ம க்யூர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே எடுத்தாலுமே இந்த ஆன்டிஸ்னேக் வெனத்தில் இருக்கிற மிச்சம் 3 விஷமே நம்ம உயிரை வந்து கொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.